வெல்கம் டு அவர் கிளாஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மெனு எப்படி ஒரு ஃபார்ம்ல வந்து மெனு எப்படி அசைன் பண்றது, அந்த ஒரு மெனுவோட டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது, டூல் டிப் இந்த மாதிரி எல்லாமே பார்க்க போறோம். மெனுஸ் அண்ட் டூல் பாஸ் இதுல உள்ள டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல மெனு யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம், மெனு ஸ்ட்ரிப் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம மெனு ஸ்ட்ரிப் யூஸ் பண்றோம்னா என்ன பண்ணோம்னா, இதுல வந்து என்னன்னா இந்த மெனு என்னென்ன என்ட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபைல், இது ஒரு மெனு. இப்போ ஒரு சப் மெனுனா இங்க கொடுத்துக்கலாம். இங்க நியூ எடிட் கட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். காப்பி, இது மெனுவோட நேம். இப்போ இந்த இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணோம்னா இதான் மெனுவோட நேம். இப்போ இங்க வந்து எடிட், இப்போ ஃபைல் நியூ, இப்போ எடிட்ல நியூ ஓபன், ஓபன் சேவ் delete, எடிட் கட் காப்பி, ஃபைல் எக்ஸிட். இதான் ஒரு மெனு கிரியேஷனோட இது. இப்போ இந்த மெனுல வந்து ஒரு ஷார்ட் கீ நம்ம வந்து டினாமினேஷன் கொடுக்கணும். இப்போ ஆல்ட் என் யூஸ் பண்ணா அது வந்து ஓப்பன் ஆகணும், ஆல்ட் ஓ யூஸ் பண்ணணும், ஆல்ட் எஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னா ஆம்பர்சன்ட் சிம்பல் நியூ, இந்த இடத்துல ஆம்பர்சன்ட் சிம்பல் ஓப்பன் சேவ், இது ஆம்பர்சன்ட் சிம்பல் எக்ஸிட், இல்லைன்னா இ சிம்பல் எக்ஸிட். அப்ப எக்ஸ் யூஸ் பண்ணணும், இது வரும். கட், கண்ட்ரோல் சி, சப்போஸ் கண்ட்ரோல் காப்பி சி, கண்ட்ரோல் ஆம்பர்சன்ட் ஓபிஒய், ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் ஓ, இட் வில் பி ஒர்க்கிங். ஸோ இதுதான் ஒரு மெனுவோட நேம். இப்போ ஒரு மெனு கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மெனு ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணணும். இதோட இதோடது. இப்போ எக்ஸிட்ல என்ன ஒரு மெனு எழுதணும் அப்படின்னா, இப்போ எடிட் கீழே இதுக்குள்ள இப்போ ரீநேம்க்கு சப் மெனு ஒன்று கிரியேட் பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு லிஸ்டிங் ரீநேம் லிஸ்டிங் ஏதாவது ஒரு இப்போ இப்போ இதான் ரீநேமோட லிஸ்டிங். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு செப்பரேட்டர் வேணும்னா இன்சர்ட் செப்பரேட்டர். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ ஒரு செப்பரேட்டர் வந்து இந்த இடத்துல ஃபைல் எடிட் செப்பரேட்டர். இப்போ இப்போதைக்கு மெனு கிரியேட் பண்றது டூல் பாக்ஸ்ல மெனு ஸ்ட்ரிப் யூஸ் பண்றோம். அதோட டீடைல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டோம். இனிமேல் வர்ற கிளாஸ்ல இதுல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட்டுக்கு மெனு யூஸ் பண்றது, இல்ல ஒரு ஃபார்ம் டிசைன் பண்றது, அதுக்கு எப்படி யூஸ் பண்றது எல்லாமே இனிமேல் வர்ற கிளாஸ்ல டீடைலா பார்ப்போம். தேங்க்யூ.